வணக்கம் நண்பா! நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ப்ளூ லாக் அனிமி சீசன் 3 அதோடைய தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாப்டருக்கு நேம் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் வேர்ல்ட். சாப்டர் ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, நம்ம சேரி வந்து பால் எடுத்துட்டு வருவான். அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, பவுலிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. U20 டீமுக்கும் அண்ட் ப்ளூ லாக் டீமுக்கும். நம்ம சிகிரி பால ஸ்பீடா வந்து போடுவான். குறிப்பாத்து போட்டோனே அது கரெக்ட்டா போயிட்டு அடிச்சு எல்லாமே சரியாயிடும். ஸ்ட்ரைக் ஆயிடும். நம்ம பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சிகிரி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. சூப்பர் ஆஃபென்சஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா, மேட்ச் டை ஆயிருக்கும் போல. அஃப்கோர்ஸ் அண்டர் 20 டீமும் 1 பாயிண்ட் இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளூ லாக் டீமும் 1 பாயிண்ட் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் இவங்க 2 பேத்துக்கும் 1 சான்ஸ் தான் இருக்கு போல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் 20 டீம்லேருந்து அந்த பப்பட் மண்டே மாரி இருப்பான் பாருங்க, பொம்மை தல. அவன் வந்து போடுவான். "டேய் கரெக்ட்டா குறி பார்த்து ஃபோக்கஸா போடுறா" அப்படின்னு சொல்லி அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் சேர் அப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனும் எல்லாத்தையுமே ப்ரே பண்ணிட்டு வந்து ஒரு குறி பார்த்து பால உருட்டுவான் பாருங்க, பவுல் பண்ணுவான். கரெக்ட்டா போயிட்டு அதுவும் அடிச்சு எகைன் ஸ்ட்ரைக் ஆயிடும். பார்த்தீங்கன்னா, இப்போ அண்டர் 20 டீம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பாயிண்ட் லீட்ல இருப்பாங்க. நம்ம ஆளுங்கலாம் கொஞ்சம் பதட்டத்தோட இருப்பாங்க. இதான் நம்ம லாஸ்ட்டு சான்ஸு. கன்ஃபார்ம் நம்ம வந்து டை அப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருப்பானுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு சான்ஸ் நம்ம டீம்ல யார் போட வருவாங்கன்னா, நாகி செஸ்ரோ தான். இவனுங்கலாம் ஒரு மாரி பதட்டத்தில இருக்க, நம்ம தலைவன் வந்து அவன் தலையில ஒரு ஒரு தாட்லாம் ஓடிட்டுருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ பசிக்குது, வேர்வை வேற வருது, குளிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கும் மைண்ட்ல இந்த மாரி தாட்லாம் போட்டுக்கிட்டு பவுலிங் போட வருவான். திடீர்னு பார்த்தா கால் தடுக்கி குப்புறக்க விழுந்துருவான். பசங்கலாம் பதறி போயிடுவானுங்க. ஐயோ! மேட்ச்சு அப்படின்ட்டு. அந்த பால் பார்த்தீங்கன்னா, அப்பயும் அப்படியே உருண்டுகிட்டே போயிட்டு அடி எல்லாமே சிதறிடும். ஸ்ட்ரைக்கு. பசங்க எல்லாத்துக்கும் ஒரே குஷி ஆயிடும். பார்றா மேட்ச் டை அப் பண்ணிட்டேன்டா நாங்க வேற லெவல்டா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பானுங்க. சூப்பர்ரா நாய். ஆனா அடுத்த தாட்டி போடும்போது ஒழுங்கா போட்டுரு அப்படின்னு சொல்லி புக புகழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, வெளிய ஒரு 3 பொண்ணுங்க இவங்க வந்து என்ஜாய் பண்றத பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து அண்டர் 20 டீம் தானே. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்கல்ல. இவங்கள போய் பார்ப்போம். பார்த்து ஆட்டோகிராஃப் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ லாக் டீம் மெம்பர்ஸ் 2 பேரும் போயிட்டு அந்த பொண்ணுங்கள பார்ப்பாங்க. அவங்களும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. இவங்களும் ஆட்டோகிராஃப் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் டின்னர் போகக்கூடாது, டேட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நைஸா நழுவிப்பானுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைக் என்ன சொல்லுவாருன்னா, "தம்பி நாங்க இன்னும் மேட்ச் முடிக்கலப்பா. செகண்ட் ரவுண்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு நம்ம இசாகி என்ன சொல்லுவோம்னா, "இல்ல சாரி ஹைக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்து என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட வந்து நான் பார்க்கணும். ஸோ, அதனால நான் இப்போ வந்து கிளம்புறேன். எதுவும் எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகி வந்து கிளம்பிருவான். கிளம்பி எங்க போவான்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ட்ரெயினுக்கோசரம். அண்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. இந்த ஃபைனல் மேட்ச் நடக்கும்போது இசாகியோட கோலுக்கு வேற லெவல்ல கத்திருப்பான் அந்த பையன். அந்த பையனும் அண்ட் அவன் அந்த பையனோட அப்பா, அம்மா 2 பேருமே வந்திருப்பாங்க. "நீங்க இசாகி தானே?" நான் தான் இசாகி. எங்க பையன் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன்" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த பையனும் பேசுவான். "அண்ணா இசாகி அண்ணா, நீங்க ரொம்ப நல்லா ப்ளே பண்ணீங்க. அதேமாரி அந்த கடைசியா ஒரு கோல் ஒண்ணு போட்டீங்கல்ல, வேற லெவல்ல இருந்துச்சுண்ணா. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. உங்களையும், உங்க டீமையும் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா, நான் ஒரே ஒரு கை மட்டும் குலுக்கிக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அஃப்கோர்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்கிட்டு டாட்டா காமிச்சு அந்த ஃபேமிலிய அனுப்புவான். அப்ப அந்த பையன் சொல்லுவான், "நீங்க இன்னும் நல்லா ப்ளே பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அண்ட் பார்த்தீங்கன்னா, "ஃப்யூச்சர்ல நானும் உங்கள மாரி ஒரு நாள் கன்ஃபார்ம் ஆவேன்" அப்படின்னு சொன்னவும், நம்ம இசாய்க்கு வந்து ஒரு மாரி பெருமையாயிடும். அண்ட் ட்ரெயின்ல போகும்போது திங்க் பண்ணி பார்ப்பான். நிஜமாலுமே எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சா? இல்ல. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னுடைய கோல் மூலமா இந்த உலகத்த நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்பும் வந்துருச்சு. "ஹே இசாய்! பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு." யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இசாகியோட ஹை ஸ்கூல் டீம்மேட் இச்சினன் பேரு. ஸோ, அவன பார்க்க தான் இசாகி வந்திருப்பான். "என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? அட்லீஸ்ட் என் நேமாவது உனக்கு மறக்காம இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அஃப்கோர்ஸ் உன்ன எப்படி நான் மறப்பேன்? அதுவும் என்னுடைய டீம்மேட்ட நான் யாரையும் மறந்ததே இல்ல. அதுவும் இல்லாம நீ வந்து அந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து ஒரு கோல் மிஸ் பண்ணியிருப்ப பார்த்தியா போடாம, அது இன்னும் என்னால மறக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லி பைபிள வச்சு அந்த நேரத்தில கலாய்ப்பான். "டேய் போதும்டா, போதும்டா இத பத்தி பேச வேண்டாம். ஒரே ராத்திரியில ஜாப்பனீஸ் ஃபுட்பால்ல வந்து ஹீரோவா மாறிட்ட. டேய் டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அப்படி இல்லடா, ஒரு காலத்தில என் கூட டீம்மேட்டா ப்ளே பண்ணவன் வந்து இப்ப ஹீரோவா இருக்கிறத நினைச்சா எனக்கும் பெருமையா தான் இருக்கு. ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் குடேன். இந்த ஆட்டோகிராஃப வந்து அப்படியே நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய இப்போ ஹீரோவா இருக்கவன் ஒன்ஸ் அப்பான் அ டைம் என் கூட வந்து டீம்மேட்டா ப்ளே பண்ணான்" அப்படின்னு சொல்லி நானும் போஸ்ட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "டேய் டேய் டேய் போதும் நிறுத்து.
சரி, உன்னுடைய ஹை ஸ்கூல் எப்படி போயிட்டுருக்கு? ஹை ஸ்கூலாடா? இதுதான் லாஸ்ட் இயரு. அண்ட் பார்த்தீங்கன்னா, எங்களோட கோல் என்னன்னா, நேஷனல்ல வின் பண்ணணும். அதுதான் எங்களுடைய கோல். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு குவைட் வேற அவன் சொல்லுவான் எச்சினன். ஒன் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஒன் அப்படின்னு சொன்னதும், நம்ம இசாயிக்கு வந்து இந்த குவைட்லாம் கேட்கும்போது அப்படியே எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. ஆனா, நீ எவ்வளோ லக்கிங்கிறது எனக்கு இன்னும் சரியா தெரியலடா. என்னது லக்கியா? ஆமா. அந்த எக்ஸ்கியூஸ் மீ கோல் அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய லக். இத வச்சு தானே அந்த கோல் போட்ட. என்னடா சொல்ற? ம். என்ன சொல்றேன்னா, அதான் உன் பக்கம் ஃப்ளிப் ஆகி வந்துச்சு அந்த பாலு. அண்ட் பார்த்தீங்கன்னா, நீ அத கரெக்ட்டா கேப் பார்த்து கோல் அடிச்சிருக்க. கோல் வந்து ஒண்ணு தான் இருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, அது வந்து 100% லக்கு தான். மேபி நானும் இந்நேரம் ப்ளூ லாக்குள்ள போயிருந்தேன்னா, இந்நேரம் உன் முன்னாடி ஹீரோவா நின்னுருக்கலாம். பரவால்ல விடு. சரி, அந்த கோல் அது வந்து லக்கா? டேய் நான் ஏதாவது தப்பா சொல்ட்டேனா? ம். இல்ல. மேபி நீ சொல்றது கூட சரியா இருந்திருக்கலாம். இவன் ஏன் இந்த மாரி ஃபீல் பண்ணான்? நான் வந்து ஒவ்வொரு நாளும் ப்ளூ லாக்ல வந்து கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணியிருக்கேன் இதுக்கோசரம். கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா இவன் வந்து ஈஸியா லக்ன்னு சொல்லிட்டான். இட்ஸ் ஓகே. சரி ஓகேடா. டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். எப்போ வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இச்சினன்னு சொல்லிட்டு கிளம்பிருவான். அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இசாகி வந்து அவன் மைண்ட்ல திங்க் போகும். இந்நேரம் நானும் ப்ளூ லாக்குள்ள போகாம இருந்திருந்தா, இச்சினன் மாரி இப்படி தான் நார்மல் கேம் விளையாண்டுட்டு இப்படியே லைஃப் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே நெக்ஸ்ட் பேனல்ல வந்து நம்ம ப்ளூ லாக் ஹெட் குவார்ட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து காட்டுவாங்க. அங்க வந்து நம்ம யுவர்சன் உட்காந்துருப்பாரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முக்கியமான பிசினஸ் மேன் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த பிசினஸ் வந்து கன்ஃபார்ம் சக்சஸ் ஆகுமா?" அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்பான். அதுக்கு இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்னா, "இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ப்ராஜெக்ட் தான். இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இருந்தாலும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம நெறைய லாபம் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும். நம்ம ஈகிள்ஸ் மைண்ட்ல என்ன போயிட்டுருக்கும்னா, "அ பைத்தியக்காரனுங்க. தப்பா கணக்கு போட்டுட்ருக்கானுங்க. இது ஒண்ணும் சிம்பிள் ப்ராஜெக்ட் இல்ல. ப்ளூ லாக் ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா இன்வால்வ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு மேசிவ் ஸ்கேல் என்டர்டெயின்மென்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து கன்ஃபார்ம் ஒரு வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர வந்து கிரியேட் பண்ணியே தருவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இது நம்ம சூப்பர் நோவாஸ்க்கு வந்து ஒரு பிக் பேங் ஸ்டார்ட் ஆக போகுது." அப்படின்னு சொல்லி சாப்டர இதோட முடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். தேங்க் யூ கைஸ். டாடா பை பை.